வந்து ஆர்த்தி வந்து அவங்களுடைய உட்காந்துட்டாங்களா? ஆர்த்தியை வச்சு நான் உங்களுக்கு சொல்லி காட்ட போறேன். சரியா? உங்களுக்கு யாராவது கிட்ட வந்து தொட வராங்கன்னா அவங்க இதெல்லாம் தொட்டா நீங்க வந்து டீச்சர்லயோ இல்ல அப்பா கிட்டயோ அம்மா கிட்டயோ சொல்லணும்னு உங்களுக்கு நான் சொல்ல போறேன். சரியா? பாத்துக்கலாமா? இப்போ வந்து யாராவது உங்களுக்கு டச் பண்ணி பேசுறாங்கன்னா நார்மலா டச் பண்ணா நீங்க அவங்க கிட்ட பேசலாம். சரியா? நான் சொல்ற மாதிரி அவங்க இப்படிலாம் டச் பண்ணாங்கன்னா நீங்க வந்து உடனே டீச்சர்கிட்ட சொல்லிடணும். ஏன்னா அப்பா அம்மா கிட்ட சொல்லிடணும். சரியா? பாத்துக்கலாமா? ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட பேசும்போது இப்படி பேசினாங்கன்னா லைட்டா இப்படி பேசினாங்கன்னா ஓகேவா? ஓகே. ரெண்டாவது இப்படி பேசினா நோ. யாரும் உங்களை இப்படி தொட்டு பேசக்கூடாது. சரியா? இப்படி யாராவது தொட்டு பேசலாமா? பேசக்கூடாது. இப்படி தொட்டு பேசலாமா? இப்படி பேசக்கூடாது. இப்படி கை வச்சு நம்ம பேசக்கூடாது. சரியா? அப்புறம் உங்க கையை பிடிச்சாங்கன்னா இப்படி பிடிச்சாங்கன்னா ஓகே. இப்படி பிடிக்கலாமா? இப்படி பாருங்க. இப்படி பிடிக்கலாமா? பிடிக்க கூடாது. இப்படி யாராவது கையை தேய்ச்சாங்கன்னா வந்து சொல்லிருக்கு. சரியா? அடுத்து யாராவது இப்படி டச் பண்ணாங்கன்னா வந்து சொல்லிருக்கு. சரியா? மாதிரி எப்படி இப்படி டச் பண்ணாங்கன்னா வந்து சொல்லிருக்கு. சரியா? அப்புறம் யாரும் இப்படி பிடிச்சாலும் வந்து சொல்லணும். சரியா? எப்படி இப்படியும் யாரும் பிடிக்கக்கூடாது. அண்ணன் தம்பி இது மாதிரி யாராவது வந்து அண்ணன் தம்பினா நம்ம வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி சொல்லல, வேற யாராவது பசங்க வந்து இப்படி நம்மள பிடிக்கக்கூடாது. சரியா? பிடிக்கலாமா? பிடிக்கக்கூடாது. பிடிச்சா என்ன பண்ணணும்? பிடிச்சிருமா யார்கிட்ட சொல்லணும்? டீச்சர்கிட்ட சொல்லணும். அம்மா அப்பா கிட்ட சொல்லிடணும். சரியா? இப்படி சொல்லலாமா? இப்படி சும்மா டச் பண்ணலாம். சரியா?